வணக்கம் நேயர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த முக்கியமான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் ரொம்ப ஆழமாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, நம்ம தாய்மொழியான தமிழ் இவ்வளவு பெரிய வரலாறு, இவ்வளவு இலக்கிய வளம் இருந்தும் ஏன் இன்னைக்கும் டிஜிட்டல் உலகத்தில் குறிப்பாக நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற செயலிகளில் குறைவான பயனர்களை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் தமிழ் பேசுகிறோம், தமிழ் செய்தித்தாள்கள் படிக்கிறோம், பொழுதுபோக்குக்காக தமிழ் தொலைக்காட்சிகளை பார்க்குறோம். ஆனால் ஒரு பணம் செலுத்தக்கூடிய செயலிகள்லையோ அல்லது மின்னஞ்சல் அனுப்புகிற செயலியிலையோ அல்லது ஒரு வலைதளத்திலேயோ நாம் முழுவதும் தமிழ்லையே அதனுடைய பயனர் இடைமுகத்தை பயன்படுத்த தயங்குறோம். ஏன்? உண்மையை சொல்லணும்னா, நம்மளை எத்தனை பேருக்கு அவங்க தொலைபேசியில் அல்லது அலைபேசியில் அமைப்புகளுக்கு போய் மொழிங்கிறத தமிழுக்கு மாற்றி வச்சு தினமும் பயன்படுத்துகிறோம்? தமிழ் மொழி துறையில் வேலை பார்க்குறவங்களை விட்டுடுங்க, சாதாரணமாக ஒருத்தர் அப்படி பண்ணுறது ரொம்ப அரிதான விஷயம் இல்லையா? இதுக்கு சில அடிப்படையான காரணங்கள் இருக்குது. முதல்ல நாம் பார்க்க போகிறது ஒரு பொதுவான மனோபாவம், அக்கறையின்மை. நிறைய பேருக்கு நான் ஏன் இதை பற்றி கவலைப்படணும், எவன் தமிழில் பயன்படுத்தினா என்ன, பயன்படுத்தாட்டி எனக்கு என்ன, அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது ஒரு விதமான சலிப்பு அல்லது அக்கறையின்மைன்னு சொல்லலாம். நமக்கு ஏற்கனவே ஒரு மொழி வசதியாக இருக்கும்போது புதுசாக இன்னொன்று கற்றுக்கவோ மாற்றிக்கவோ ஏன் முயற்சி பண்ணணும்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் பல வருஷங்களாக நம்ம டிஜிட்டல் உலகத்தில் ஆங்கிலத்தையே பார்த்து பழகிட்டோம். செட்டிங்ஸ், லாங்குவேஜ், ரிவ்யூ, ட்ரெண்டிங், இப்படி நிறைய ஆங்கில வார்த்தைகள் நம்மளோட அன்றாட பயன்பாட்டில் ஊறி போச்சு. திடீர்னு இதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தைகளை பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்நியமாக தோணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இணையத்தில் கிடைக்கிற நிறைய தகவல்கள், குறிப்பாக தொழில்நுட்பம், பொருளாதாரம், உலக செய்திகள் எல்லாம் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இதனாலேயே நிறைய பேர் அந்தந்த செயலிகளையும் வலைதளங்களையும் ஆங்கிலத்திலேயே பயன்படுத்த விரும்புகிறாங்க. தமிழில் மாற்றினா ஏதும் புரியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கலாம். சில பேருக்கு தமிழில் ஒரு பயனர் இடைமுகம், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னே தெரியாது. அவங்க ஃபோனில் இயல்பாக ஆங்கிலத்தில் இருக்கும், அதை மாற்றணும்னு அவங்களுக்கு தோணாது. இது ஒரு விதமான மந்த நிலைன்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு காரணம் இருக்குது, மொழிபெயர்ப்பின் தரம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழ் மொழிபெயர்ப்புகளில் இருக்கிற சில மோசமான விஷயங்களால் தான் நிறைய பேரால் தமிழ் பயனர் இடைமுகங்களை பயன்படுத்த தயங்க வைக்குது. ஒரே ஒரு ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்குன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ரிவ்யூங்கிற வார்த்தையை எடுத்துப்போம். ஒரு விஷயத்தை திரும்பவும் பரிசோதித்து பார்க்குறதுக்கு தமிழில் சரிபார்த்தல்னு சொல்லலாம். ஒரு தண்டனை கிடச்சி அந்த விஷயத்தை மறுபடியும் ஆய்வு பண்ண சொல்கிறதுக்கு மறுபரிசீலனைன்னு சொல்லலாம். ஒரு பொருளை பற்றி மற்றவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்கு மதிப்புரை அப்படின்னு சொல்லலாம். அதே அனுபவத்தை நட்சத்திரங்களாக போடுறதுக்கு மதிப்பீடுன்னு, ஒரு விஷயத்தோட தரத்தை செக் பண்ணுறதுக்கு மதிப்பாய்வுன்னு, இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்குது இந்த ஒரே ரிவ்யூங்கிற வார்த்தைக்கு. இப்படி ஒரே வார்த்தைக்கு தமிழில் எத்தனை வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் நம்ம மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நிறைய இடங்களை இந்த எல்லா அர்த்தங்களுக்கும் ஒரே வார்த்தையை போட்டு குழப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு செயலியில் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, அங்கே லீவ் ரிவ்யூன்னு இருக்குது. அதை மொழிபெயர்க்கிறவங்க சரியாக மதிப்புரை எழுதுங்கள் அப்படின்னு போடாமல் சும்மா பார்வையிடவும்னு போட்டால் எப்படி இருக்கும்? அவங்க அந்தந்த இடத்துக்கு ஏற்ற சரியான தமிழ் வார்த்தையை பயன்படுத்தலாமா? ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க எதுக்கு மெனக்கெடணும்னு நினைக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இது நம்ம யூஐயை பயன்படுத்துகிறவங்களுக்கு எரிச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்கும். ரெண்டாவது, வெறும் ஒலிபெயர்ப்பு,
அதாவது ஆங்கில வார்த்தைகளை அப்படியே தமிழ் எழுத்தில் எழுதுறது. ட்ரெண்டிங் அப்படின்னு இருக்குன்னா இட் ரே இன் டி இங் அப்படின்னு எழுதுறது. இதனால் என்ன பயன்? ஆங்கிலம் தெரியாத ஒருத்தருக்கு இது புரியுமா? இது ஒரு சோம்பேறித்தனமான வேலை. மூணாவது, ரொம்பவும் சுத்தமான ஆனால் யாருக்கும் புரியாத தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு, சமூகம் பங்கேற்கணும். தமிழ் பேசுகிற எல்லாரும் இதில் அக்கறை காட்டணும். டெவலப்பர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நம்ம தேவையை எடுத்து சொல்லணும். இது ஒரு ஆரம்பம் தான். நாம் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம தமிழ் மொழியை டிஜிட்டல் உலகத்திலையும் முன்னுக்கு கொண்டு வர முடியும். உங்களுடைய கருத்துக்களையும் வரவேற்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.